அந்த கோயில் நிலத்தை அரசாங்கம் எடுத்து அரசு பணிகளுக்கு பயன்படுத்திட்டு இருக்குது. ஆனா அந்த கோயிலை பாதுகாக்க அரசாங்கம் தவறிவிட்டது. இப்படி பல இடங்கள்ல அறநிலையத்துறை ஒரு ஃபெயிலியர், தோல்வி அடைந்திருக்கிறது. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அறநிலையத்துறையை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். தேர்வு நேர்காணல் அதுல பாத்தீங்கன்னா மாற்று சார்ந்தவர்கள் இடம் பெறுகிறார். அறநிலையத்துறை முழுக்க சும்மா விளம்பரம் தான் பண்ணிக்கிறாங்க, விளம்பரம் தான் தேடிக்கிறாங்களே ஒழிய உண்மையிலேயே ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்து ஈரோடு பெரிய மாரியம்மன் சின்ன மாரியம்மன் கோவில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து நீதிமன்ற தீர்ப்புப்படி நமக்கு சொந்தமானது. அதை போய் மீட்கெடுக்க வரல. தமிழ்நாடு முழுக்க இப்ப பாருங்க, இந்த மழை வெள்ளத்துல நம்முடைய கோவில் கள்ளக்குறிச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய கோவில் இடிஞ்சு விழுந்திருக்குது. அந்த கோயில் நிலத்தை அரசாங்கம் எடுத்து அரசு பணிகளுக்கு பயன்படுத்திட்டு இருக்குது. ஆனா அந்த கோயிலை பாதுகாக்க அரசாங்கம் தவறிவிட்டது. இப்படி பல இடங்கள்ல அறநிலையத்துறை ஒரு ஃபெயிலியர், தோல்வி அடைந்திருக்கிறது. அவர் சேகர்பாபு ஒரு நல்ல கடவுள் பக்தரா இருக்கலாம். ஆனால் அறநிலையத்துறை என்பது இன்றைக்கு ஒரு ஃபெயிலியரா இருக்கு. அதனால அறநிலையத்துறையை அரசு மற்றும் அரசியல் சார்பற்ற ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி, தேர்தல் ஆணையம் அதுக்கு அரசும் கிடையாது, அரசியல் சார்பும் கிடையாது, ஒரு அரசியல் சாசன பாடி அது மாதிரி ஒரு அறவோர் வாரியம் அமைக்கப்பட்டு இந்த திருக்கோவில் நிர்வாகங்கள் நடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். இந்த பக்தர்கள் உண்டியலிலே செலுத்தக்கூடிய காணிக்கை அது கணக்குல வருது, வேறு வகையில வரக்கூடிய வருவாய், இவைகளெல்லாம் முறைகேடு ஊழல் இதுல இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு நிரந்தர தீர்வு காணணும்னா அரசு அரசியல் இது ரெண்டுமே இந்த திருக்கோயில் நிர்வாகத்திலிருந்து வெளியே போகணும். அதுவும் குறிப்பா திருவண்ணாமலை மாதிரி மாதந்தோறும் மிகப்பெரிய அளவில் மக்கள் கூடுகின்ற அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தளத்துல இன்னும் நிறைய வசதிகளை மேம்படுத்தணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.